பலவிதமான நோய்கள் நம்ம உடம்புக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபுட் ஸ்டார்ச், மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படிதாங்க காரணம். உங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வரும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது 100% உண்மை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுங்க, நல்ல உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு தெரியும், அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் சுகர் வருது யோசனை பண்ணியிருக்கீங்களா? காரணம் இந்த மாடிஃபைட் ஸ்டார்ச். ரெண்டாவது, அந்த மாடிஃபைட் ஸ்டார்ச்சுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். தட்டி தூக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உள்ள இன்டேக் எடுத்தோம்னா சுகர் லெவலில் டக்குன்னு ஏற்றிட்டு போயிடும். ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடாதீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு 100% உயிர் வாழலாம், சுகர் வராமல் இருக்கும். பெருங்குடலில் ஏற்படும் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் ஏற்படாது, லீக் கட் சிண்ட்ரோம் நமக்கு ஏற்படாது. சுகர் இல்லாமல், ஹார்ட் இல்லாமல், இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அன்பு வணக்கங்க. ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. அதாவது இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் நம்மளை வச்சு செய்துங்க, நம்மளை கொள்ளுதுங்க. இது 100% உண்மை. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. இந்த நேரத்தில் இதை எனக்கு புரிய வச்ச, ஒரு அவேர்னஸாக எனக்கு தெரிய வச்ச ஒரு நபருக்கு நான் நன்றி சொல்லி ஆகணுங்க. டாக்டர் கார்த்திகேயன், சல்யூட் சார், மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது அந்தளவுக்கு எனக்கு புரிய வச்சதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். டாக்டர் கார்த்திகேயனுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு அது தெரியும். இதை தெரிஞ்சு செயல்படுத்தி இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணி செயல்படுத்துங்க. 100% உங்கள் வாழ்க்கை நலமாகும். அதாவதுங்க, ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உணவில் பார்த்தீங்கன்னா இந்த பசை, இதை ஒரு பசைன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டார்ச் அந்தளவுக்கு ஆட் ஆகிட்டே இருக்குது. நமக்கு தெரியாமே ஆட் ஆகுது. அதுதான் இன்றைக்கி லாஜிக். இப்போது துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரியில் போடுவீங்க. இந்த காட்டன் கிளாத்து, காட்டன் சேரீ எல்லாம் கொடுப்பாங்க. போட்டிங்கன்னா நல்லா அயன் பண்ணி நல்லா முடன்னு நல்லா ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, அதுக்கு அவங்க அந்த லாண்ட்ரி ஸ்டார்ச்சுங்கிற பொருளை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் ஒரு கஞ்சி, அதுக்கு பேர் ஒரு பசை தமிழில். இந்த ஒயிட் ஷர்ட்லாம் போடுவோம் தெரியுங்களா, அப்படியே முடன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த கஞ்சியை பயன்படுத்துகிறாங்க, அந்த பசையை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி ஸ்டார்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுட் ஸ்டார்ச் அப்படின்ட்டு இருக்குது. ஃபுட் ஸ்டார்ச்னு என்னங்க? உணவில் சேர்க்கப்படும் பசை, உணவில் சேர்க்கப்படும் கஞ்சிகள். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ப முடியலையா? நம்பி தான் ஆகணும். இந்த வீடியோனுடைய முடிவில் நீங்கள் நம்பிடுவீங்க. இந்த ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படிங்க? அவன் அண்ணன்னா இவன் தம்பி. லாண்ட்ரி ஸ்டார்ச் வந்து அண்ணன்னா, ஃபுட் ஸ்டார்ச் வந்து தம்பி இல்லையா? அவன் அப்பான்னா இவன் பையன். ஏதோ ஒன்று ரிலேட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படின்னு நம்ம சொல்லாங்க. இந்த ஃபுட் ஸ்டார்ச்சை வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச்னு பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பல பேரில் வந்து டைமென்ஷனில் சொல்லுவாங்க. கொஞ்சம் அதை புரிதல் தன்மை பாருங்கள். இந்த ஃபுட் ஸ்டார்ச்சை வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க, மாடிஃபைடு ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம மக்காச்சோளத்துலேருந்து அந்த ஸ்டார்ச்சை தயாரிச்சிங்கன்னா மாடிஃபைடு கார்ன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே நம்ம கோதுமையிலேருந்து பண்ணிங்கன்னா மாடிஃபைடு வீட் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே ரைஸில் செஞ்சிங்கன்னா மாடிஃபைடு ரைஸ் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிடுவாங்க. இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்க, அதில் செஞ்சிங்கன்னா மாடிஃபைடு டொபாக்கோ ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பேர், இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட் ஸ்டார்ச்சை வந்து பலவிதமான பேர் சொல்கிறாங்க. ஃபைனலாக மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. டாக்டர் ராபர்ட் லஸ்டிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்காருங்க, ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கார். ரிசர்ச் பண்ணி அவங்க கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. 100% இதை அப்ரூவ் பண்ணியிருக்காரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் நேம் சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாடிஃபைட் ஸ்டார்ச் ஈக்குவல் டு 100% பிளாஸ்டிக்னால் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னாங்க, இதை கண்டினியூஸாக நீங்கள் இந்த மாடிஃபைட் ஸ்டார்ச்சை நம்ம உணவில் சேர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் வந்துடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்தியா நம்பர் 1 டயபெட்டிக்ஸ், சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாடிஃபைட் ஸ்டார்ச் தான் அப்படின்னு சொல்லி 100% நான் இந்த இடத்துல அடித்து சொல்கிறேங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுங்க, நல்ல உணவு சாப்பிட்ணும் அப்படின்னு தெரியும், அதெல்லாம் கடைபிடிச்சிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் சுகர் வருது யோசனை பண்ணியிருக்கீங்களா? காரணம் இந்த மாடிஃபைட் ஸ்டார்ச். ரெண்டாவது,
அந்த மாடிஃபைட் ஸ்டார்ச்சுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். தட்டி தூக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் உள்ள இன்டேக் எடுத்தோம்னா சுகர் லெவலில் டக்குன்னு ஏற்றிட்டு போயிடும். இப்போ புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா அவர் சயின்டிஃபிக்காக ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ராபர்ட் லஸ்டிங் அமெரிக்காவில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொருத்தர் உடம்புலையும் ஒரு 5 கிலோலேருந்து 8 கிலோ வரைக்கும் இது ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இந்த கஞ்சி, இந்த பசை, இந்த மாடிஃபைட் ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆத்தென்டிகேட்டடாக ப்ரூஃப் பண்ணியிருக்காருங்க. சரி சார், இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன டிசீஸ் வரும்? ஃபஸ்ட்டு சுகர் வந்துருங்க. இப்போல்லாம் நிறைய பேருக்கு இன்றைக்கெல்லாம் 25 வயசில் குழந்தைக்கு 30 வயசில் ஏன் சுகர் வருதுன்னா இதுதான் காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருங்குடலில், ஏன்னா இதெல்லாம் ஸ்டோர் ஆகிறது போய் பெருங்குடலில் தான் ஸ்டோர் ஆகும். நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கும், சிறுகுடல்லேருந்து பெருங்குடலுக்கு போகும், பெருங்குடலில் போய் ஸ்டோர் ஆகிடுறதுனால இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வரும். இன்றைக்கி பாருங்கள், 100 பேர் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் 15 பேருக்கு இருக்குது. ஜஸ்ட் டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெருங்குடலில் ஃபுல்லாக பல்ஜ் ஆகி லீக் ஆகும். லீக் கட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் வரும். இது இல்லாமல் ஒன்ஸ் சுகர் வந்துச்சுன்னா உங்களுக்கு பிபி வந்துடும், ஹார்ட் அஃபெக்ட் ஆகும், லிவர் டேமேஜ் ஆகும், லங்ஸ் ஃபெயிலியர் ஆகும், கணையம் டேமேஜ் ஆகும், இன்ஃப்ளமேட்டரி இன்டர்னல் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகும், ஓவர் வெயிட் ஆகும். இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் நம்ம உடம்புக்கு வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபுட் ஸ்டார்ச், மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படிதாங்க காரணம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை என்ன பண்ணியிருக்காங்க இந்த டாக்டர், நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த அமெரிக்கா டாக்டர் ராபர்ட் லஸ்டின் வந்து இதை வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் அமெரிக்கன் ஃபுட் சேஃப்டி சொசைட்டி, ESSAன்னு சொல்லுவாங்க, அவங்களும் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்லி சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NCJ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது நேச்சர்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு மெடிக்கலி ஆத்தரைஸ்டு ஒரு ஜேர்னல், அவங்களும் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு, இதுவும் அமெரிக்காவில் தான் இருக்குது, சான் ஃப்ரான்சிஸ்கோவில், ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி இதுக்கு சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போது இந்த லாண்ட்ரி ஸ்டார்ச்சு, அதில் இருக்கிற பசை நம்ம சாப்பிட்ற உணவில் இன்றைக்கி இருக்குங்க. அப்பா, ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த மாதிரி இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடாதீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு 100% உயிர் வாழலாம், சுகர் வராமல் இருக்கும், பெருங்குடலில் ஏற்படும் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் ஏற்படாது, லீக் கட் சிண்ட்ரோம் நமக்கு ஏற்படாது, சுகர் இல்லாமல், ஹார்ட் இல்லாமல், இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துட்டோம். சரி சார், என்னென்ன பொருள் சார் நம்ம சாப்பிடக்கூடாது, என்னென்ன பொருளை சார் இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் இருக்குது, இதில் தான் விஷயமே, இதுதான் கிளைமேக்ஸை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கிச்சனுக்கு போங்க, ஏதாவது பேக்கட் ஐட்டம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோனுடைய முடிவில் நீங்கள் பாருங்கள். இல்லையா, ஒரு ப்ரொஃபஷனல் ஷாப் போகிறீங்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, பேக்கெட் ஐட்டம் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அதில் இந்த இன்க்ரீடியன்ஸில் இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச்னு இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அது இல்லாத உணவை சாப்பிட்டிங்கன்னா நலமாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டுங்களா? இன்றைக்கெல்லாம் நம்ம வாங்குகிறோம், பவுடர்ஸ் எல்லாம் வாங்குறீங்களா, மசாலா ஐட்டம் வாங்குறீங்க, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, 65 மசாலா, மட்டன் மசாலா, மீன் மசாலா, பன்னீர் மசாலா பவுடர், இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கீங்கல்ல, அதில் எல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸில் பாருங்கள் மாடிஃபைடு ஸ்டார்ச்னு இருக்கும். அதே மாதிரி ரசப்பொடி வாங்குறீங்களா, அதில் இருக்கும். பிக்கிள்ஸ் பாட்டில்ஸ் இருக்குது இல்லைங்க, அதுலேயும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கடு ஸ்வீட் வாங்குறீங்களா, அதுலேயும் இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் இருக்கும். பேக்கடு காரம், ப்ரெட்டு வாங்குறீங்க, ஜூஸ் பேக்கட் ஐட்டம், நூடுல்ஸ் வாங்குறீங்க, ஜாம் வாங்குறீங்க, க்ரீம் வாங்குறீங்க, கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்குறீங்கல்ல, அதில் இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் இருக்குங்க. கார்ன்ஃப்ளெக்ஸ் உடம்புக்கு நல்லதுன்னு வாங்குறீங்க, அதுலேயும் இருக்குது. அதே மாதிரி ஓட்ஸ், என்ன பிராண்டு ஓட்ஸ் வாங்கினாலும் பாருங்கள் மாடிஃபைடு ஸ்டார்ச் இதில் இருக்குது, இந்த பசைத்தன்மை இருக்குது. ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா ட்ரிங்க்ஸு, எதை வேணால் பாருங்கள், என்னென்ன ஃபுட் ஐட்டம் பேக்கட் ஐட்டம் இருக்கோ எல்லாத்துலேயுமே இது இருக்குது. நியூட்ரிஷியன் ஃபுட்ஸ் அப்படிம்பாங்க, நியூட்ரிஷியன் பாரும்பாங்க, அதுலேயும் இது இருக்குது. எனர்ஜி ட்ரிங்க்ஸில் இருக்குது. எனி பேக்கட் ஐட்டம், சிப்ஸு, கார் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் இருக்குங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்லிங்க, நீங்களே போய் பாருங்கள். ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு போங்க, ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான், இல்லை கண்ணாடி போட்டு போங்க, அப்போ தான் அதில் தெரியும். சின்னதாக எழுதியிருப்பாங்க, இன்க்ரீடியன்ஸில் மாடிஃபைடு ஸ்டார்ச்னு எழுதியிருப்பாங்க. இது ஒரு பசை பொருள். லாண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஸ்டார்ச்சுக்கும் இதுக்கும் ஒன்றும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை. இது ஒரு மாடிஃபைடு ஸ்டார்ச். ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன் தான். இதை நீங்கள் சாப்பிட 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 உங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வரும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது 100% உண்மை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டிகளாக இந்த மாதிரி நோய்கள் வந்ததுங்களா? சுகர்னு பார்த்தா 60 வயசு 70 வயசுக்கு மேலே சாக போகும்போது தான் அவங்களுக்கு வரும். ஹார்ட் அட்டாக் எப்போ வந்தது? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, எங்கள் தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்கு மேலே தான் வந்தது. சுகரு, பிபி, ஹார்ட்டு,
லங்ஸு இதெல்லாம் எப்போ வந்ததுங்க? பழைய நபர்களுக்கெல்லாம் பாருங்கள் சுகரே இருக்காது, பணக்கார நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் இருக்குங்க? இத்தனையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லார் வீட்லேயுமே பொடின்னா மசாலா பொடிகள் தான் இருக்குது. அதில் வேறு இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும், இந்த பிராண்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லி பயன்படுத்துகிறீங்க. தயவு செய்து நம்ம சாப்பிட்ற உணவில் எல்லா உணவுலேயும் இந்த பொருட்களை நமக்கு தெரியாமையே நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடுறோம். எண்ணி செய்கிறோமா, கரம் மசாலா வாங்கணும், சிக்கன் மசாலா வாங்குகிறோமா இல்லைங்களா? இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச்சு பசை பொருட்கள் உள்ளன. இது நம்ம உடம்புக்கு கெடுதல், சர்க்கரையை கொண்டு வந்துடும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குடலில் இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸுக்கும் லீக் கட் சிண்ட்ரோமுக்கும் டிசீஸ்க்கும் இதுதான் அடிப்படை காரணம். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்த நொடியில் இருந்தாவது அட்லீஸ்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. எப்படி சார் அவாய்ட் பண்ணலாம்? எங்க பிரெட்டில் மாடிஃபைட் ஸ்டார்ச் இருக்குங்க, ஓட்ஸில் இருக்குங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், எனி பேக்கெட் ஐட்டம், எனி சிப்ஸு, எனி கூல்ட்ரிங்க்ஸ், எனி ஜாம், எது வேணால் வாங்குங்க. ஸ்வீட் ஐட்டம், எனி பேக்கெட் ஐட்டம் எல்லாத்துலேயுமே இது இருக்குங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இது பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, என்னென்ன மசாலா பொருள்லாம் வேணுமோ அரைச்சி கொடுக்க சொல்லுங்கள். எல்லாமே செய்யலாம். நம்மளோட சோம்பேறித்தனத்தினால தான் நம்ம இந்த நோய்களில் வந்து நிற்கிறோம். அதனால தான் இந்தியா உலக நாடுகளில் டயபெட்டிக்ஸில் நம்பர் 1 இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இன்றைக்கெல்லாம் வந்துங்க தண்ணி அடிக்கணும், மற்ற கெட்ட பழக்கமெல்லாம் தேவையே இல்லை. உணவுப் பொருட்களே நம்ம உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்த நொடியில் இருந்தாவது நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் இந்த பசை உணவு இல்லாமல், இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் இல்லாமல் செயல்படுத்தி பாருங்கள். அட்லீஸ்ட் இருக்கிற வரைக்குமாவது சந்தோஷமாக போகலாங்க. இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.